ஆரம்பிக்கலாமா? இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, அந்த 717 கடை க்ளோஸ் ஆயிடுச்சா, எங்க லிஸ்ட் நிறைய பேர் கேக்குறாங்க. இது அப்படியாக சந்தேகம் இருந்தா அதை நீங்க போய் பாத்து. தலைவரே, என்ன நீங்க இப்படி பண்ணலாமா? மது ஒழிப்பு போராட்டம் மாதிரி ஆரம்பத்துல பள்ளி, பேருந்து நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்க 717 மதுக்கடைகளை மூடுனீங்க. அடடா, நம்ம தளபதி ஆட்சி செம்ம சூப்பர்னு சில்லறையெல்லாம் விட்டு செதற விட்டேன். நான் கூட தலைவர் கொஞ்சம் கொஞ்சமா மதுக்கடையில மூடி மதுவே இல்லாம புல்லா ஒழிச்சிருவாருன்னு பார்த்தா, இன்னைக்கு என்ன தலைவரை இப்படி அறிவிச்சிருக்கீங்க? அரசு இனி மது விற்காது, டாஸ்மார்க் கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்க முடிவா? என்ன தலைவா, இதெல்லாம் நியாயமா? அரசு விற்கும் போதே இவ்வளவு பேர் குடிக்கிறானே, தனியார்கிட்ட வித்தா அவன் லாபம் பார்க்க எவ்வளவு விற்பாங்க, எவ்வளவு தயாரிப்பாங்க? ஒரு கட்டுப்பாடே இல்லாம போயிருமே தலைவா. ஏதோ எனக்கு தெரிஞ்சது இதை சொன்னேன். ஆனா தளபதி யோசிக்காம பண்ண மாட்டாரு. இதை ஏன் இப்படி தனியாருக்கு விட போறோம்னு சொல்றாருன்னு எனக்கு புரியல. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நமது சேனலில் தாவேகா மற்றும் தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.